வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஆவரேஜில் இருக்கிற மாடல் 5 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மாடல் 1, 2, 3, 4 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரியா? ஸோ ஃபிஃப்த் மாடலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப் த 3 நம்பர்ஸ் whose average is 60, the first is 1/4 of the sum of the others. The first number is 3 எண்களின் சராசரி 60. முதல் எண்ணானது மற்ற 2 எண்களின் கூடுதல் 1/4 மடங்காகும் எனில் முதல் எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 3 எண்களோட ஆவரேஜ் வந்து 60 அப்படின்னா 3 எண்களோட ஆவரேஜ் வந்து 60 அப்படின்னா நமக்கு டோட்டல் எவ்வளவு கிடைக்கும்? 3 × 60 அப்படிதானே? ஸோ 180 நமக்கு என்ன ஆயிரும்? கிடைச்சிரும். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the first is 1/4 of the sum of the others. இப்போ 3 நம்பர் வந்து நீங்க A, B, Cன்னு எடுத்துக்கோங்களேன். அப்படி இது 3 கூட்டினாதான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? 180 வந்து கிடைக்க போகுது. கரெக்டா? அதில் கொடுத்துருக்க திரும்ப ரீட் பண்ணி பாருங்க. the first is 1/4 of the sum of the others. சரியா? முதல் எண்ணானது மற்ற 2 எண்களின் கூடுதல்ல 1/4 மடங்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த முதல் எண் இருக்கு தெரியுமா? அது வந்து 1/4 மடங்கா sum of others. othersனா வந்து என்னது? B plus C. அப்போ 1/4 × B plus C போட்டுருங்க. பிளஸ் நமக்கு என்ன இருக்கும்? B plus C is equal நமக்கு எவ்வளவு இருக்கும்? 180 இருக்கும். சரியா? அப்ப இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? B plus C. சரியா? B plus C divided by நமக்கு என்ன இருக்கும்? காமனா வந்து என்ன இருக்கும்? 4 ஆயிரும். பிளஸ் இது வந்து என்ன ஆயிரும்? 4 × B plus C நமக்கு கிடைச்சிரும். C equal to எவ்வளவு? 180. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ B plus C, ஒரு B plus C. சரியா? இங்க 4B plus C. அப்ப ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன இருக்கும்? 5B plus C இருக்கும். சரியா? ஸோ 180 × 4 18 4 எவ்வளவு இருக்கும்? 72. அப்படிதானே? ஏன்னா 32 2 மீதம் 3 ஒரு 4 3 7 72. அப்ப 720. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மீதி 22 4 5 20 திரும்ப 4 4 5 20. ஸோ B plus C நமக்கு எவ்வளவு இருக்குமா? 144 கிடைக்குமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் A தான் கேட்டிருக்காங்க. ஏனா என்ன அர்த்தம்? B plus C divided by 4 தானே A. கரெக்டா? ஏனா வந்து என்னது? B plus C divided by 4. இது ரெண்டு இதோட சம் கண்டுபிடிச்சாச்சு. இதுல 4ல ஒரு பங்கு தான் வந்து என்னது? A. அப்ப நான் என்ன பண்ண போதும்? divided by 4 டிவைட் பண்ணா போதும். ஸோ முன்னாங்க 12 திரும்ப எவ்வளவு இருக்கும்? 24 6 4 36. சரியா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 36 நமக்கு கிடைச்சிரும். சொல்ற புரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்க அப்படியே இதில் கொடுத்துருக்கதை நீங்க அப்படியே செஞ்சாலே போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Of the 3 numbers, second is twice the first and also thrice the third. If the average of the 3 numbers is 44, the largest number. சரியா? ஸோ 3 எண்களில் இரண்டாவது எண் முதல் எண்ணை போல 2 மடங்காகவும், முதல் எண்ணை மாதிரி 2 மடங்கு இருக்குமா? மூன்றாவது எண். இரண்டாவது எண் மூன்றாவது எண்ணை போல 3 மடங்காக உள்ளது. 3 எண்களின் சராசரி 44 எண்ணில் அவற்றில் பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க ABC. சரியா? ஸோ அப்போ இதோட டோட்டல் என்ன இருக்கும்? 44 × 3 44 × 3 4 12 2 மீதம் 1 4 12 2 14 144 இருக்கும். சாரி 142 இருக்கும். சரியா? நீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 44 × 3 4 12 2 மீதம் 1 4 12 1 13 132 இருக்கும். சரியா? இது எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 132 கிடைக்கும். இங்க கொஸ்டினை பாருங்க. of the 3 numbers, second is twice the first and also thrice the third இருக்கா? அப்ப லாஸ்ட்ல இருந்தா வரணும். அப்போ நீங்க மூணாவது நம்பர் வந்து நீங்க வந்து ஒரு 2ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்பர் எப்படி இருக்கும்? thrice the third and also thrice the third. அப்ப thrice the thirdனா 6 இருக்கும். சரியா? செகண்ட் இஸ் twice the first. அப்ப இது வந்து என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் பாருங்க. செகண்ட் நம்பர் இஸ் twice the first also thrice the third. புரியுதா? முதல் எண்ண மாதிரி இரண்டாவது எண் வந்து முதல் எண்ண மாதிரி 2 மடங்காகவும் மூன்றாவது எண்ண மாதிரி 3 மடங்காக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 132 கிடைக்கும். சரியா? அப்போ 3 6 9 11 11 எக்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும்?
132 இருக்கும். கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு 11 11 2 11 22. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 12. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்னது? நடுவுல இருக்க நம்பர் தானே, 6 தானே. அப்ப 6 × 12 நமக்கு எவ்வளவு இருக்கும்? 72. சிம்பிளாவே என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை எடுத்துடலாம். சரியா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average of first 3 numbers is thrice the fourth number. If the average of all the 4 numbers is 5, then find the fourth number. சரியா? முதல் 3 எண்களின் சராசரி நான்காவது எண்ணை போல் 3 மடங்காகவும் அனைத்து எண்களின் சராசரி 5 எண்ணில் நான்காவது எண்ணை காண்க. அப்போ 4 எண்களோட சராசரி 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவா? 5. அப்ப டோட்டல் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 × 5 20 நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ ஒரு 4 நம்பர் வந்து a + b + c + d ன்னு எடுத்துக்கோங்களேன். இதோட சம் வந்து எவ்வளவா? 20. क्वेश्चन கொடுத்திருக்காங்க. The average of first 3 number is thrice the fourth number. அப்ப average of 3 அப்படிங்கிறதுக்கு பதிலா a + b + c ஆவரேஜ். அப்ப என்ன போடுவீங்க? a + b + c / 3 போடுவீங்க. a + b + c / 3 போடுவீங்க. சரியா? is thrice the fourth number. இதோட thrice the fourth number. இதோட ஆவரேஜ் வந்து இதுக்கு 3 மடங்கா இருக்கும். அப்ப இதோட சம்னா நீங்க என்ன எடுப்பீங்க? 3x ன்னு எடுத்துருவீங்களா? புரியுதா? சம் வந்து என்ன எடுத்தாச்சு? 3x நம்ம எடுத்தாச்சு. If the average of all the 4 numbers, the average of first 3 numbers is thrice the fourth number. அப்படின்னா அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1 மடங்கா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எத்தனை மடங்கா இருக்கும்? 3 மடங்கா இருக்கும். இது இந்த a + b + c. அதோட சம் நம்ம என்ன போட்டாச்சு? 3x போட்டாச்சு. plus x நமக்கு எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கும். சரியா? அப்ப 3 × 3 9x + x எவ்வளவு? 10x. அப்ப 10x 20 அப்படின்னா x ஓட வேல்யூ நீங்க என்ன போடுவீங்க? 2. சரி, அங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க fourth நம்பர் தான் கேட்டிருக்காங்க. fourth நம்பர் தான் வந்து x தானே. அப்ப நம்ம fourth நம்பரோட வேல்யூ நம்ம என்ன போட்டுறலாம்? 2 ன்னு போட்டுறலாம். சரி, அந்த क्वेश्चन நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. the average of first 3 numbers, the average of first 3 numbers கொடுத்திருக்காங்க. 3 நம்பரோட ஆவரேஜ் நான் என்ன பண்ணிட்டேன்? அத சம்னு எடுத்துட்டேன். அப்ப சம்னா வந்து என்னது? 3x. கரெக்ட்டா? is thrice the fourth number. thrice the fourth number அப்படினா fourth நம்பர் வந்து 1 ஆ இருந்துச்சுனா இது வந்து என்னதா இருக்கும்? 3 ஆ இருக்கும். அதாவது fourth நம்பர் 1 ஆ இருந்துச்சுனா இது என்னதா இருக்கும்? 3 ஆ இருக்கும். அப்ப இது நான் x ன்னு எடுத்துட்டேன். இது வந்து என்ன பண்ணிட்டேன்? 3 ன்னு எடுத்துட்டேன். அப்ப 3 × 3 என்ன கிடைக்கும்? 9x. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 4 நம்பர் தானே. 4 நம்பர் வந்து 20. அப்ப 10x வந்து என்ன போட்டாச்சு? 20. அப்ப x ஓட வேல்யூ வந்து என்னது? 2. புரியுதா? இந்த x தான் வந்து fourth நம்பர். நம்ம x ன்னு எடுத்ததா fourth நம்பர். அதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர்ல போட்டுறலாம். சரியா? fourth question பாருங்க. Of the 3 numbers, first is twice the second and second is twice the third. The average of 3 numbers is 21. The smallest of the 3 numbers. சரியா? 3 எண்களில் முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை போல் 2 மடங்காகவும் இரண்டாவது எண்ணானது மூன்றாவது எண்ணை போல் 2 மடங்காகவும் உள்ளது எனில் 3 எண்களின் சராசரி 21 எனில் 3 எண்களில் சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. Of the 3 numbers, first is twice the second and second is twice the third. சரி, second is twice the third இருக்கா? அப்போ second is twice the third அப்படின்னா third வந்து 1 ஆ இருந்துச்சு அப்படின்னா second is twice the third. அப்ப இது வந்து என்ன இருக்கும்? twice 2 ஆ இருக்குமா? first is twice the second. first is twice the second. அப்ப இது என்னதா இருக்குமா? 4 ஆ இருக்குமா? first is twice the second. அப்ப 4 ஆ இருக்குமா? சரியா? இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்குமா? 21 × 3. சரி, 21 × 3 நம்பர் தானே கொடுத்திருக்காங்க. அப்போ ஆவரேஜ்னா 21. டோட்டலா என்ன போடுவீங்க? 63 கிடைக்குமா? அப்ப இதெல்லாம் இது கூட்டினா என்ன கிடைக்கும்? 4 2 6 1 7. அப்ப 7x வந்து 63 அப்படின்னா ஒரு x வந்து எவ்வளவு இருக்கும்? 9 ன்னு இருக்கும். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? The smallest of the 3 numbers. smallest of the 3 numbers வந்து இது தானே, x தானே. அப்ப x ஓட வேல்யூ வந்து என்னது? 9. நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? 5th क्वेश्चन பாருங்க. Of the 3 numbers, the first is 3 times the second and the third is 5 times the first. சரியா? இதை வச்சு எப்போதும் நம்ம செஞ்சிடலாம். Of the 3 numbers is 57. ஆவரேஜ் வந்து 57 கொடுத்துருக்காங்க. ஸோ 57 × 3 போட்டோம் அப்படின்னா முதல்ல 21 கொண்டு மீது 2 5 15 2 17 171. டோட்டல் வந்து 171. 3 நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இஸ் 3 times the second. சரியா?
அப்போ 3 times the second இது வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா first is 3 times the second. The first is 3 times the second and the third is 5 times the first. And third is 5 times the first. இந்த first மாதிரி எத்தனை மடங்கு இருக்குமா? 5 times இருக்குமா? அப்ப 5 15. சரியா? சீக்வல் எவ்வளவு? 171. அப்ப இதெல்லாம் கூட்டுங்க பாப்போம். 15 16 19. ஸோ 19 எக்ஸ் எவ்வளவு? 171. கேன்சல் பண்ணலாம் 9. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 9ன்னு கிடைச்சாச்சு. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The difference between the smallest and largest number, பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இதுல பெரிய எண் வந்து என்னது? 15. சிறிய எண் வந்து என்னது? 1. ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு? 14. அப்ப 14x 14 × 9. அப்போ 36 6 இந்த 3 வரும்போது 9 3 12 126. நம்ம என்ன பண்ணலாம்? 126 போட்டுடலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி பாருங்க. அதை செக் பண்ணுங்க. முதல் நம்பரை விட 2 மடங்கு கூடுதல். அப்போ இங்க 1 போட்டா அங்க 2, இங்க 2 போட்டா அங்க 4. அப்படி நீங்களே ஒரு அசம்ஷன்ல போட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த டோட்டல் கிடைக்கும். அந்த கான்செப்ட் வச்சு செய்யுங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க சின்னதா நீங்க செய்யக்கூடிய இந்த லைக் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.